பண மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த மதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தலைமறைவாக இருந்த மதன் எப்படி கைது செய்யப்பட்டார்? அதன் விவரங்களை சொல்லுங்க. தம்பி, மணிப்பூர்ல ஒரு தலைமறைவாக ஒரு இடத்துல மதன் தங்கி இருந்ததாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. அவரை சுற்றி வளைத்து தற்பொழுது போலீசார் அவரை கைது பண்ணியிருந்ததாகவும் சென்னை காவல்துறை அதிகாரி அலுவலக வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. மேலும் இவர் மணிப்பூர்ல வச்சு கைது செய்யப்பட்டதாகவும் தற்பொழுது சென்னை அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாதிரியான ஒரு சூழல்ல கைது என்பது நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. மதனை கைது செய்ய வேண்டும் என்று இறுதிக்கெடு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருந்த ஒரு சூழ்நிலை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மதன் மேல எத்தனை வழக்குகள், எத்தனை புகார்கள், எது மாதிரியான மோசடி புகார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 119 புகார்கள். அதாவது மருத்துவக் கல்லூரிகளிலே சீட் வாங்கி தருவதாக சொல்லி கிட்டத்தட்ட 81 கோடி ரூபாயை மோசடி செஞ்சுட்டாரு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு மதனை தேடுறாங்க. இதுக்கு இடையில இந்த மோசடிக்கு உதவியாக இருந்த மதனுடைய நண்பர்கள் மற்றும் உதவியாளர்கள் 7 பேரை, அதாவது சுதீர், குணா உள்ளிட்ட 7 பேரை கைது பண்றாங்க. அவங்களிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல இவருடைய குடும்பம், அதாவது மதனுடைய குடும்பத்தாரிடமும் தொடர் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அவருடைய நட்பு வட்டத்திலும் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அவர் எங்கு தலைமறைவாக இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து நீதிமன்றம் எழுப்பி வந்தது. போலீசாரும் அவரை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் இறுதியாக இந்த வாரத்திற்குள் பிடித்தாக வேண்டும், ஏன் தாமதமாகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அந்த கேள்வி எழுப்பினார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மதன் பிடிபட்டிருக்கிறார். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி வாரணாசியில் இறுதியாக ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தவர் சிசிடிவியில் வெளியே செல்லும் ஒரு காட்சி ஒன்று பதிவாயிருந்தது. அந்த காட்சியையும் போலீசார் கைப்பற்றி விசாரணையை செய்து வந்தார்கள். அதற்கு பிறகு அவர் எங்கு சென்றார், யாரோடெல்லாம் தொடர்பு இருந்தார் என்ற தகவல் எல்லாம் இதுவரைக்கும் தெரியவில்லை. அவரை சென்னையில் அழைத்து விசாரணை நடத்தினால்தான் மேலும் கூடுதல் தகவல்கள் தெரிய வரும். மகாலிங்கம், இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, இது குறித்த பின்னணிகளை மீண்டும் ஒரு முறை தெளிவா சொல்லுங்க, விரிவாக. உமா, கடந்த மே மாதம் 28ஆம் தேதி வாரணாசியில அவர் தங்கியிருந்ததாகவும் அங்கு தனியார் விடுதியில ஒன்றில் தங்கியிருந்து அங்கிருந்து வெளியேறியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக அவர் எழுதியதாக சொல்லப்படக்கூடிய ஒரு கடிதம் ஒன்று வெளியாச்சு. அந்த கடிதத்துல இது மாதிரி மாணவர்களிடம் நிறைய பணம் வாங்கியிருப்பதாகவும் அந்த பணத்தை திருப்ப கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும், எனவே நாம் தற்கொலை செய்து வேண்டியது தவிர வேறு எதுவும் நோக்கில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கடிதம் ஒன்று எழுதி வச்சதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அவர் காணாம போனது அடுத்து